நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக் தியாசபி. ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரி ஹாட்சன். இவங்களுடைய புக்ல இருந்து ஒரு சின்னதா ஒரு டாபிக் எடுத்து பார்க்க போறோம். கேரக்டர் டெவலப்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய குணங்களுடைய வளர்ச்சியை பத்தி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுக்காங்கன்னு பார்க்கலாம். ஹவு இஸ் டு சேஞ்ச் அ கேரக்டர் ஃபார் த பெட்டர் அச்சீவ்மெண்ட். நம்மளுடைய குணத்தை வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டராக நல்லா ஆக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேள்வி வந்து என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. பிஃபோர் ஐ ஆன்சர் I wish to warn against morbid interruptions and excessive interest in one's own mental and emotional state. இதுக்கு உண்டான ஆன்சரை அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டக்க வந்து சுய பரிசோதனை நம்மளை பண்ணி பார்க்க சொல்றாங்க. நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கு. ஸோ நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய உணர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோங்கி இருக்கு. இதை வந்து நம்மளை வந்து என்ன செய்யறாங்க கவனிச்சு பாருங்கிறாங்க. அதே நேரம் நம்மளுடைய மைண்டை பற்றியும் நம்ம என்ன செய்யணும்னா கவனிச்சு பார்க்க சொல்றாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான ஒரு நற்குணங்கள் இருந்தது அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Selflessness and self-forgetfulness and service or intelligent collaboration with the evolutionary impulses are the 3 key to happiness and fulfillment. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுயநலமற்ற ஒரு தன்மை முதல்ல. அடுத்தாப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்காண்டின்னு இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து என்ன செய்யறோம்னா பண்ணுற ஒரு விஷயம். அடுத்தாப்புல சர்வீஸ், மனசார நம்ம வந்து சர்வீஸ் வந்து எடுத்து பண்ணுவோம் இல்லையா, ஒரு அடுத்தவங்களுடைய நன்மைக்காண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது 3 நம்ம கிட்டக்க இருந்தது அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமும் ஒரு மன நிறைவும் இருக்கும். இப்போ நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி இல்லாமல் உங்கள் சுயநலத்துக்காண்டி இல்லாமல் நம்ம வந்து ஒரு குருவுக்காண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணும்போது நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குங்க என் மனசு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்னா உணர்வோம். ஸோ அதை தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. Nevertheless, as a captain must know about the ship and his chartered courses. இப்போ ஒரு கேப்டன், ஒரு ஷிப்போட கேப்டனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் ஷிப்பை பற்றி அவருக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். அதோடைய கண்டிஷன் எப்படி இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் எங்கே போகணும், எந்த இலக்கு அடையணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேன் மஸ்ட் நோ ஹிம்செல்ஃப் அண்ட் ஹிஸ் பாத்வே இன் லைஃப். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கும் அவனை பற்றின ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய மனம் எப்படி இருக்கு, நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம லைஃபோடைய பர்பஸ் என்ன, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். கேரக்டர் இஸ் கிரேட் இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஹாஸ் பீன் செட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குணத்துக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. The greater hope of society is in individual character. ஒரு தனி மனிதனுடைய ஒரு குணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொசைட்டியவே என்ன செய்யும்னா மாற்றும் அப்படிங்கிறத முதல்ல என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆத்தர் வந்து குணத்தை பற்றி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்த ஒரு விஷயம். கேரக்டர் இஸ் ஹையர் தேன் இன்டலெக்ட். அறிவை விட குணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன்மையானது. இப்போ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாக இருக்காங்க, ஆனால் அவர்கிட்ட வந்து குணமே இல்லை அப்படின்னா ரொம்ப ப்ரைடாக கர்வமாக என்ன செய்கிறாருன்னா இருக்கிறாரு, எல்லாரையும் மட்டமாக என்ன செய்கிறாருன்னா பார்க்குறாரு அப்படின்னா அந்த அறிவுனால எந்த விதமான ஒரு 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 நல்ல விஷயமும் என்ன செய்யாதுன்னா அந்த இடத்துல இருக்காது. If I take care of my character, my reputation will take care of itself. நம்மளுடைய குணத்துல நாம கவனம் செலுத்தணும் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா புகழ் வந்து நம்மளை நோக்கி அடையும். சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகழுக்காண்டி சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க. அப்படி எடுத்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. அப்ப இதுல கிளியரா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்ள மாறணும் அப்படின்னா வெளியில நல்ல ரிசல்ட்டை வந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். நம்ம உள்ள மாறாம என்னதான் வெளியில நீங்க வந்து ஒரு புகழுக்காண்டி நீங்க என்ன ஒரு விஷயம் பண்ணினாலும் அதுல ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் வந்து என்ன செய்யாதுன்னா கிடைக்காது. கேரக்டர் இஸ் இன்டீட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஹாப்பினஸ். அப்போ குணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம்.
அடிப்படையான ஒரு விஷயமா என்ன செய்யுதுன்னா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம், இது எல்லாருமே என்ன செய்வோம்னா விரும்பக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காண்டி தான் நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து என்ன செய்யறோம்னா பண்றோம். ஸோ அப்போ அது எதில் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய குணத்துல தான் அது என்ன செஞ்சிருக்குன்னா அடங்கி இருக்கு. ஹவு இஸ் கேரக்டர் நேச்சுரலி ஃபார்ம்டு? இப்போ வந்து ஒரு குணம் வந்து எப்படி உருவாகுது? By the action of thought, power and by repetition of physical action, say Theosophy. நம்ம வந்து எந்த விஷயத்த நாம நினைக்கிறோமோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகளா வருது, அதுதான் நம்மளுடைய செயல்களா என்ன செய்யுதுன்னா மாறுது. இதை தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா தியோசபி வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. How may a noble character be deliberately formed by the deliberately application of the natural method? அப்போ எப்படி வந்து நம்மளுடைய குணத்தை வந்து நாம மாத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்ன செய்யறாங்கன்னா கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்களை நாம திரும்ப திரும்ப என்ன செய்யணும்னா நினைக்கிறதன் மூலமா நம்ம என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சோம் அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் தான் என்ன செய்யும்னா வரும். அதே விஷயம்தான், நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கோ அதுக்கு உண்டான ஒரு உணர்வை தான் நம்ம என்ன செய்வோம்னா கொடுப்போம். அப்போ அதுக்கு உண்டான அந்த எமோஷன் என்ன மாதிரியான எமோஷன் இருக்கோ அது மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமோ இல்லை ஒரு துக்கமோ என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ நம்மளுடைய குணத்தை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய எண்ணம் எதுவோ அதுதான் வந்து பார்த்தீங்க அது நம்ம திரும்ப திரும்ப நம்ம அதை என்ன செய்யறோம்னா நினைக்கிறோம். அந்த எண்ணத்தை நம்ம நினைக்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செயலாக வந்து என்ன செய்யுதுன்னா மாறுது. இப்போ நம்ம வந்து சில எண்ணங்களை வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறோம்னா மாற்றணும், நம்மளுடைய குணத்தை வந்து மாற்றணும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரொம்ப கோபப்பட்டுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அந்த விஷயத்த மாற்றணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா யார் மேலேயாவது கோபம் வரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம், யாரையாவது பற்றி நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கோபம் வருது, அது வந்து ஒரு எண்ணம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றி நல்ல விஷயத்த என்ன செய்யணும்னா அந்த இடத்துல திரும்ப திரும்ப நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா அப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம இன்டு மார்க் போட்டு கேன்சல் பண்ணிட்டு அந்த பர்சனை நம்ம என்ன செய்யற மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி பிளஸ் பண்ற மாதிரி என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அப்போ திரும்ப திரும்ப நம்ம அந்த விஷயத்த பண்ணும்போது நம்மளோட எமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல காமா பீஸ்ஃபுல்லா என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ நம்மளுடைய நிம்மதியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்போம், ஹாப்பியாகவும் என்ன செய்வோம்னா நம்ம இருப்போம். அப்போ இப்படிதான் நம்மளுடைய குணத்தை வந்து என்ன செய்யணும்னா மாற்றணும். சிலர் வந்து சொல்லுவாங்கல்ல, எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட் ரொம்ப வந்துட்டே இருக்கு, என்னால் கண்ட்ரோலே பண்ணவே முடியல. உங்களுக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் தாட் வருதோ அதை இன்டு மார்க் போட்டு கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல மாற்றி நல்ல விஷயமா என்ன செய்யுங்கன்னா போட்டு என்ன செய்யுங்கன்னா பிளஸ் பண்ணணும்னா நல்ல சேஞ்ச் பார்க்கலாம். இது வந்து சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெடிடேஷன் எல்லாம் நல்லா பண்ணுறவங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்ன செய்யுதுன்னா தெரியுது. ஸோ அப்போ அது எனக்குள்ள வந்து பயத்தை வந்து என்ன செய்யுதுன்னா ஏற்படுத்துது. இல்லை அந்த பிராணிக் ஹீலிங்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷனை பற்றி அந்த கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த இன்ட்யூஷனை பற்றி சொல்லும்போது எனக்கு தவறாக நடக்கக்கூடிய அந்த கைடன்ஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வருதுங்க அப்படிம்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம். அப்போ நம்ம அதை மாற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை இன்டு மார்க் போட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்னா நல்ல தாட்டை போட்டு நம்ம என்ன செய்யணும்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்படி தான் நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா மாற்ற சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிவைன் பவர் அவைலபிள் டு மேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சக்தி எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். Should we feel the task of character correction and character building beyond our powers? Let us remember that in our effort at self-correction and self-improvement, we do not rely slowly upon ourselves. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நாமே நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம், நம்மளை நாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். இப்போ அது நம்ம மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து என்ன செய்யாதுன்னா கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்மளே நம்மளுடைய முயற்சியில் எடுத்து பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி துவண்டு போவோம். இல்லடா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் இதை தாண்டி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ளே போக முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். As I have said, the spiritual source of all powers and their spirit of man are one spirit. நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்ட மாதிரி ஆன்மீக எனர்ஜியானது நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கு. அதாவது நம்ம கடவுள்கிட்ட இருந்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா வந்திருக்கோம்.
அப்ப கடவுளுடைய தன்மை வந்து நம்மளுக்குள்ள வந்து இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் கடவுள் தன்மை வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. Spiritually, man is one with God, and the goal of life in terms of consciousness is fully to know, deeply to release, and so physically to live in recollection of this truth. அப்போ கடவுள், அதாவது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குள்ள கடவுள் சக்தி வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. நம்ம கடவுள் கிட்ட இருந்து தான் என்ன செஞ்சிருக்கோம்னா வந்திருக்கோம். நம்மளுடைய லைஃபோடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதை நாம உணர்ந்து கடவுளை நோக்கி நாம மாறி போகிறதுக்காண்டி தான் இது நம்மளுடைய லைஃபோடைய பர்பஸா என்ன செய்யுதுன்னா இருக்கு. ரியலைசேஷன் ஆஃப் த யூனிட்டி ஆஃப் த லைஃப் சால்வ்ஸ் ப்ராப்ளம் ஆஃப் த ஹியூமன் ரிலேஷன், பர்சனல், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல். அப்ப இதை நம்ம எந்த அளவுக்கு உணர்றோமோ அந்த அளவுக்கே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து என்ன ஆகுதுன்னா சால்வ் ஆகுது. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களால உங்களை மாற்ற முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கடவுள் கிட்டக்க என்ன செய்யணும், ஹெல்ப் கேளு அப்படிங்கிறாங்க. அப்ப கடவுளோட எனர்ஜி நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்ம கடவுள் கிட்டக்க ஹெல்ப் கேட்கும் போது ஈஸியா நம்மளை நாம என்ன செய்ய முடியும்னா மாற்ற முடியும். அப்ப நம்மளுக்குள்ள சேஞ்சஸ் ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் யாரை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்து என்ன செய்வோம்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் நம்ம எங்க பார்ப்போம்னா நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ள பார்ப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்டக்க நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப ஆர்கியூ பண்ணுவீங்க ஒரு விஷயம் நடந்ததுன்னா. இப்போ இந்த ரியலைசேஷன் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சைலண்டா இருப்போம். அந்த ஒர்க் நல்லா இருக்கிறதுக்காண்டி நம்ம நிறைய பிளஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த சேஞ்சஸ் வந்து என்ன செய்யறோம்னா அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இப்படி படிப்படியா மாறும்போது அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நேஷன் பிளஸ் எல்லா இடங்கள்லயும் ஒரு சேஞ்சஸ் வந்து என்ன செய்யறோம்னா நாம உருவாக்குறோம். All are one, and realization of this fact by a sufficient number of people will bring whole world peace. அப்போ நம்ம ஒரு மனிதன் அவனுக்குள்ள வந்து இந்த மாற்றம் நடக்கும்போது இந்த மாற்றம் வந்து நிறைய பேர்கிட்ட என்ன செய்யுதுன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நம்மளுக்குள்ள சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன செய்வோம், நம்மளை பார்த்து நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆரம்பிப்பாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளேயே நல்ல ஒரு அமைதி வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். At man disposal of infinite spiritual powers. மனிதனுக்குள்ளதான் வந்து பாத்தீங்க அப்படி மனிதனுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் வந்து எல்லையற்று வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு, ஆன்மீக சக்திகள் இருக்கு. Man has but to declare in full realization, I am that, and the power of the whole cosmos is in the degree in which he had received and use it. இப்போ மனிதன் தான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து உணரணும் அப்படிங்கிறாங்க. அதாவது நாமளும் கடவுளும் ஒன்று அப்படிங்கிற ரியலைசேஷன் நம்மளுக்குள்ள என்ன செய்யணும்னா இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரமணர் மகரிஷி அவருடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போது அவர் வீட்டோடைய திண்ணையில வந்து என்ன செஞ்சிருப்பாருன்னா அவர் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப தூங்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா வந்து அவருடைய உடம்பை விட்டு என்ன செய்யணும்னா வெளியில வரும். வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆத்மா வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த உடம்பை பார்த்து கேட்கும், இங்க இருக்கிறது நான் அப்படின்னா அப்ப இங்க படுத்து இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வியை வந்து என்ன செய்யும்னா பல முறை என்ன செய்யும்னா கேட்கும். கேட்டுட்டு பழையபடி வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து பழையபடி என்ன செய்யும்னா அவருடைய உடம்புக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த கொஸ்டினை வந்து திரும்ப திரும்ப என்ன செய்ய ஆரம்பிப்பாருன்னா கேட்பாரு, நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரணை வந்து என்ன செய்வாருன்னா பண்ண வந்து ஆரம்பிப்பாரு. ஸோ இங்க வந்து இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதே ரியலைசேஷன் தான் என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, நான் அதுவே நான், அதாவது கடவுளும் நானும் ஒன்று, கடவுள் கிட்ட இருந்துதான் நான் வரேன் அப்படிங்கிற அந்த ரியலைசேஷனை பத்தி இங்க என்ன செய்யறாங்கன்னா நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. இது வந்து நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்ல வந்து பாத்தீங்கன்னா அச்சீவிங் ஒன்னஸ் வித் ஹையர் சோல் இந்த ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா இது 2 days ஒர்க் ஷாப். இதுல வந்து நம்ம டீப்பரா என்ன செய்வோம்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். தனித்தனியா ஒவ்வொரு விஷயமும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தோடையும் நம்ம என்ன செய்வோம்னா அட்டாச்ட் ஆகி இருப்போம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளுடைய பொருள்கள் எல்லாத்துலயும் ஒரு அட்டாச்மெண்ட் வந்து என்ன செய்யணும்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடம்பு எல்லாத்துலயும் ஒரு இருக்கும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சுய விசாரணை பண்ண அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டிட்டாச்மெண்ட் வந்து என்ன செய்யும்னா நம்ம லைஃப்ல வர ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் இங்க என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த ரியலைசேஷன்
இந்த ரியலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள கிடைக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறை சக்தியோட எனர்ஜி நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா அழகா வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லையற்ற சக்திகள் இருக்கு. பட் அதை நம்மளால என்ன செய்ய முடியலைன்னா முழுமையா பயன்படுத்த முடியாததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய செப்பரேஷன் தான் ஒரு காரணமா இருக்கு. எப்போ வந்து நாம வந்து அதை உணர்றோமோ அப்போ அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். Even a partial realization of this unity of life blends man's mentally and spiritually with his fellow man and with nature. இந்த ரியலைசேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அளவு நம்ம உணர்ந்தா கூட நம்ம வந்து எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பார்ப்போம், அப்புறம் இயற்கையில் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து என்ன செய்வோம்னா பார்ப்போம். At the same time, it endows him with the power which he can use in character correction and character building. அது மட்டும் இல்லாமல் அதே நேரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள வரும்போது நம்மளுடைய குணங்களை நம்ம மாற்றுறது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நற்குணங்களை நாம் நல்லா வளர்த்துக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேன்மையாக என்ன செய்யணும்னா நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக், கேரக்டர் டெவலப்மெண்ட்டோடைய டாபிக். ஸோ இதை ஓவராலாக ஒரு குட்டி வியூவாக நம்ம இதை அப்படியே பார்த்துடலாமா, ஒரு சம்மரி ஆட்டம் பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குணங்களை மேன்மை அடைகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள வந்து ஒரு சுய விசாரணை இருக்கணும். என்ன சுய விசாரணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கு, நம்மளுக்குள்ள என்ன மாதிரியான மனம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் 3 விஷயம் வந்து என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. செல்ஃபிஷ்னஸ் இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இல்லாம நாம ஒரு சர்வீஸை கடவுளுக்காண்டி நாம பண்ணும்போது எந்த அளவுக்கு நாம பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தாப்புல ஒரு கப்பல் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கேப்டனுக்கு அந்த கப்பலை பற்றிய நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். அப்போ நம்மளுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பை பற்றின ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். உடம்பை பற்றி அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள், நம்ம இந்த உடம்பு மட்டும் நம்மளுக்கு கிடையாது, நம்மளுக்கு உணர்வுகளுக்கு உண்டான ஒரு உடம்பு இருக்கு, மனதுக்கு உண்டான ஒரு உடம்பு இருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும்னா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தாப்புல குணங்கள் தான் நம்மளுக்கு ஒரு நமக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குணங்களை நம்மளுக்கு வந்து மேன்மைப்படுத்தினாதான் அது வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். அப்போ எப்படி நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கு. நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை நாம நினைக்கிறோமோ ரிப்பீட்டடா நம்ம அந்த எண்ணத்தை நினைக்க அது சம்பந்தமான விஷயங்களை தான் நம்ம லைஃப்ல வந்து என்ன செஞ்சுட்டே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டே இருக்கோம். அப்போ நம்ம வந்து சேஞ்சஸ் ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் எங்கே ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்ம என்ன செய்யணும்னா மாற்றத்தை ஏற்படுத்தணும். நம்மளுக்கு என்னெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே இன்டு மார்க் போட்டு கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்த நம்ம போட்டுக்கிட்டே என்ன செய்யணும்னா வரணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்து கடவுளுடைய சக்தி இருக்கு. நம்ம வந்து தனியா ஐயோ நான் மட்டும்தான் இந்த விஷயத்துக்காண்டி போராடணுமா, நான் மட்டும்தான் என்னை நான் மாத்திக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. டிவைன் கிட்டக்க நம்ம ஹெல்ப் கேட்கும் போது ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியும்னா நம்மளை மாத்திக்கிறதுக்கு, நம்மளுடைய குணங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுள் தன்மையை நாம எந்த அளவுக்கு உணர்றோம் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு. இப்ப எல்லாருக்குள்ளேயும் கடவுளுடைய தன்மை இருக்கு. ஆனா ஒரு பர்சன் வந்து எந்த அளவுக்கு கடவுளுடைய தன்மையை உணர்ந்திருக்கிறானோ அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை வந்து அவன் என்ன செய்வான்னா அவனால கொடுக்க முடியும். ஈவன் வந்து அவன் ரொம்ப பெரிய அளவுல தான் அவன் வந்து உணரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒரு பகுதி அவனுக்குள்ள அந்த உணரும் தன்மை இருந்தாலே அவன் வந்து உள்ளுக்குள்ளேயும் ரிசல்ட் கொடுப்பான், வெளியவும் என்ன செய்வான்னா ரிசல்ட் கொடுப்பான். அப்போ அவங்களுடைய குணங்களை வந்து என்ன செய்ய முடியும்னா நல்லா மேன்மைப்படுத்த முடியும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உள்ளது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இன்வெகேஷனில் ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலிக்காண்டி ஒன்று வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷனில் நம்ம அப்படியே ஹையர் வேர்ல்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம்னா போய்கிட்டு அப்படியே வர மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே, கண்ணை முடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கையை பிளஸிங்ஸ் பொசிஷனில் வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light steam forth into the mind of every person, every being. Let light descend on the earth.
From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make safe the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. Sweet, sweet, sweet. இப்போ நமக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நல்ல ஒரு டனல் மாதிரியான ஒரு எனர்ஜி வருது. அந்த டனலுக்குள்ள நம்ம அப்படியே டிராவல் பண்ற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே இந்த ரூம் அப்படியே பார்க்குறோம். வீட்டோட மொட்டை மாடி, இப்போ அப்படியே வானம், அப்படியே யூனிவர்ஸ்குள்ள போற மாதிரி விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அப்படியே அந்த பிரபஞ்சத்துக்குள்ள நம்ம அப்படியே நடக்கிற மாதிரி விஷுவல் பண்ணி பாருங்க. அங்கே நம்மளுடைய குரு இருக்காங்க. அப்படியே அழகா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு நல்ல ஒரு சொற்பொழிவு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி பாருங்க. இப்போ நாமளும் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே போய் உட்கார்றோம். நம்மளுக்கு தேவையான கைடன்ஸ், உங்களுக்கு என்ன இப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு உண்டான தீர்வு அங்கே கிடைக்கிற மாதிரி உருவகப்படுத்தி பாருங்க. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let goodwill and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு அழகா மாஸ்டரே வந்து நம்மளுக்கு ஒரு ஹீலிங் பண்ற மாதிரி பாருங்க. நமக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு ஹீலிங் கிடைக்கிற மாதிரி பாருங்க. From the center which we call the human race, let the plan of love and light work out and make see the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம அழகா ஹையர் வேர்ல்டுல இருந்து நம்ம அப்படியே கீழே இறங்கி வர மாதிரி நம்ம அப்படியே விஷுவல் பண்ணிக்கலாம். அப்படியே ஸ்கைல இருந்து நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். வீட்டோட வானம், வீட்டோட மொட்டை மாடி, அப்படியே நம்ம இந்த ரூமை பார்க்குறோம். நம்மளுக்குள்ளேயே அப்படி போற மாதிரி உருவகப்படுத்திக்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம்ம அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguruji Shivanile, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you in full faith. மெதுவாக ஹீல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகை வைத்தலாம்.